குறைந்த மக்கள் தொகைக்கும் மிக குறைந்த மக்கள் அடர்த்தி கொண்ட மாநிலத்துக்கும் வித்தியாசம் இருக்குது. நமக்கு இந்தியாவின் மிக குறைந்த மக்கள் தொகை கொண்ட மாநிலம் எது? ஆப்ஷன் ஏ அருணாச்சல பிரதேசம், ஆப்ஷன் பி சிக்கிம், ஆப்ஷன் சி நாகாலாந்து. இதில் சரியான விடை ஏபிசியில் எது சரி என்பதை மென்ஷன் பண்ணுங்கள். சூப்பர், கரெக்ட். இதற்கான சரியான விடை என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி சிக்கிம். சிக்கிமில் தான் இந்தியாவின் மிக குறைந்த மக்கள் தொகை கொண்ட மாநிலமாக கருதப்படுகிறது. ஸோ எத்தனை லட்சம் பேர் இருக்காங்க அப்படிங்கிறதையும் நீங்கள் தெரிஞ்சால் மென்ஷன் பண்ணுங்கள். அடுத்ததாக கேள்வி எண் 2 போயிடலாம். மக்களியல் வரலாற்றில் பெரும் மக்களியல் பிளவு ஆண்டு என அழைக்கப்படும் ஆண்டு எது? சரிங்களா? ஸோ மக்களியல் வரலாற்றில் பெரும் பிளவு ஆண்டு என்று அழைக்கப்படும் ஆண்டு எது? ஆப்ஷன் ஏ 1921, ஆப்ஷன் பி 1951, ஆப்ஷன் சி 1961, ஆப்ஷன் டி 2001. மக்கள் வரலாற்றில் பெரும் மக்களியல் பிளவு ஆண்டு. சரிங்களா? ஸோ பெரும் பிளவு ஆண்டு என்று அழைக்கப்பட்ட ஆண்டு எது? ஆப்ஷன் ஏபிசிடியில் எது சரி என்பதை மென்ஷன் பண்ணுங்கள். கரெக்ட். ஸோ இதற்கான சரியான விடை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1921 பெரும்பிளவு ஆண்டு என்று அழைக்கப்பட்டது. கேள்வி எண் 3 போயிடலாம். பொருளாதார செயல்பாடுகளில் ஈடுபடுவோர் மற்றும் பொருளாதார செயல்பாடுகளில் ஈடுபடாதோருக்கு இடையேயான விகிதம் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? ஸோ பொருளாதார செயல்பாடுகளில் ஈடுபடுறவங்க பொருளாதார செயல்பாடுகளில் ஈடுபடாதவங்களுக்கு இடையே உள்ள விகிதம் எவ்வாறாக அழைக்கப்படுகிறது? ஆப்ஷன் ஏ சார்ந்திருப்போர் விகிதம், ஆப்ஷன் பி சாரோதர் விகிதம். சரிங்களா? ஸோ பொருளாதார செயல்பாடுகளில் ஈடுபடுவோர் மற்றும் ஈடுபடாதவருக்கு இடையே உள்ள விகிதம் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? சார்ந்திருப்போர் விகிதம், சாரோதர் விகிதம். ஆப்ஷன் ஏபியில் எது சரி என்பதை மென்ஷன் பண்ணுங்கள். கரெக்ட். இதற்கான சரியான விடை என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ. பொருளாதார செயல்பாடுகளில் ஈடுபடுறவங்க பொருளாதார செயல்பாடுகளில் ஈடுபடாதவர்களுக்கு இடையேயான விகிதம் சார்ந்திருப்போர் விகிதம் என்று அழைக்கப்படுகிறது. கேள்வி எண் 4. அதிக மனிதவள மேம்பாடு அளவு என்ன? அதிக மனிதவள மேம்பாடு அளவு என்ன? ஆமாம், சரிங்களா? ஸோ இந்த ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ் அப்படிங்கிறது ஒரு அளவுக்கு மேலே, சில அளவுக்கு மேலே இருந்துச்சுன்னா இது மிகவும் அதிகம், அதன் பிறகு இது குறைந்த அளவு அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. இங்கே அதிக மனிதவள மேம்பாட்டின் அளவு என்ன அப்படின்னு மாதிரி கேட்டிருக்கோம். ஸோ இதற்கான ஆப்ஷன் ஏ பாருங்கள். கஷ்டியினுடைய அளவு 0.700 0.799 வரைக்கும். ஆப்ஷன் பி 0.750 0.799 வரைக்கும். ஆப்ஷன் சி 0.799 0.800. ஸோ இதற்கான சரியான விடை என்ன அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணுங்கள். இதற்கான சரியான விடை என்ன அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணுங்கள். ஆப்ஷன் ஏபிசியில் எது சரி? கரெக்ட். ஸோ இதற்கான சரியான அளவு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி தான் கரெக்ட். கட்சியினுடைய அளவு 0.750 0.799 வரைக்கும் இருக்கிறது தான் அதிக மனிதவள மேம்பாட்டினுடைய அளவு. அடுத்ததாக கேள்வி 5 போயிடலாம். எது சமுதாயத்தின் அனைத்து பிரிவு மக்களாலும் பயன்படுத்தக்கூடிய மலிவான போக்குவரத்து? இது டிஎன்பிஎஸ்சியில் ஒரு தடவை கேட்டிருக்காங்கங்க. ஓகேங்களா? எது சமுதாயத்தின் அனைத்து பிரிவு மக்களாலும் பயன்படுத்தக்கூடிய மலிவான போக்குவரத்து? ஆப்ஷன் ஏ சாலை வசதி, ஆப்ஷன் பி ரயில்வே வசதி, ஆப்ஷன் சி கடல்வழி போக்குவரத்து, ஆப்ஷன் டி விமான வழி போக்குவரத்து. ஆப்ஷன்ஸுமே உங்களுக்கு ரொம்ப எளிமையாக இருக்கும். சூப்பர். ஸோ இதற்கான சரியான விடை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாலை வசதி. சாலை வசதி தான் சமுதாயத்தில் இருக்கக்கூடிய அனைத்து மக்களாலும் பயன்படுத்தக்கூடிய மலிவான போக்குவரத்து. கேள்வி எண் 6. 2016 படி தேசிய நெடுஞ்சாலையின் நீளம் எவ்வளவு? 2016 படி மொத்த தேசிய நெடுஞ்சாலையின் நீளம் எவ்வளவு? ஸோ ஆப்ஷன் ஏ பாருங்கள் 101,021 கிலோமீட்டர். ஆப்ஷன் பி 101,011 கிலோமீட்டர். ஆப்ஷன் சி 101,031 கிலோமீட்டர். இதற்கான சரியான விடை என்ன அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணுங்கள். 2016 படி மொத்த தேசிய நெடுஞ்சாலையின் அளவு என்ன? கரெக்ட். இது ஒரு ஷார்ட்கட் மாதிரி ஈஸியாக இருக்கும் படிக்கிறதுக்கு. சூப்பருங்க. இதற்கான சரியான விடை என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஆப்ஷன் பி 101,011 கிலோமீட்டர். இதுதான் 2016 படி மொத்த தேசிய நெடுஞ்சாலையின் நீளம். கேள்வி எண் 7 போயிடலாம். குறைவான நீளமுடைய தேசிய நெடுஞ்சாலை எது?
குறைவான நீளமுடைய தேசிய நெடுஞ்சாலை எது? ஆப்ஷன் ஏ NH7, ஆப்ஷன் பி NH47E, ஆப்ஷன் சி NH47. இதில் குறைவான நீளமுடைய தேசிய நெடுஞ்சாலை எது? ஸோ இதற்கான சரியான விடை ABCயில் எது சரி என்பதை மென்ஷன் பண்ணுங்கள். சூப்பர். ஸோ இதற்கான சரியான விடைங்கிறது ஆப்ஷன் பி NH47A. இதுதான் சரியான விடை. கேள்வி எண் 8. இந்தியாவின் தேசிய நெடுஞ்சாலை ஆணையம் எப்போது நிறுவப்பட்டது? இந்தியாவில் தேசிய நெடுஞ்சாலை ஆணையம் எப்போது நிறுவப்பட்டது? ஆப்ஷன் ஏ 1995, ஆப்ஷன் பி 1992, ஆப்ஷன் சி 1997. இந்தியாவின் தேசிய நெடுஞ்சாலை ஆணையம் எப்போது நிறுவப்பட்டது? கரெக்ட். இதுக்கான சரியான விடை என்ன அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணுங்கள். கரெக்ட். இதுக்கான சரியான விடை என்ன அப்படின்னு பார்த்தோம்னா 1995. இந்தியாவின் தேசிய நெடுஞ்சாலை ஆணையம் எப்போது நிறுவப்பட்டது? இதற்கான சரியான விடை 1995. கேள்வி எண் 9 பெறலாம். வடகிழக்கு ரயில்வே எல்லை எது? வடகிழக்கு ரயில்வே எல்லை எது? ஆப்ஷன் ஏ ஹவுகாத்தி, ஆப்ஷன் பி நவி மும்பை, ஆப்ஷன் சி ஹஷிப்பூர். வடகிழக்கு ரயில்வே எல்லை எது? சூப்பர் சூப்பர். ஸோ இதற்கான சரியான விடை என்னென்னு பார்த்தீங்கன்னா கவுஹாத்தி. இது வந்து பாக்ஸ்குள்ளே கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்கள் அதில் பார்த்துக்கலாம். கேள்வி எண் 10. சென்னை நகரம் மெட்ரோ ரயில் சேவை கொண்ட எத்தனையாவது நகரம் ஆகும்? சென்னை நகரம் மெட்ரோ ரயில் சேவை கொண்ட எத்தனையாவது நகரம் ஆகும்? ஆப்ஷன் ஏ 6, ஆப்ஷன் பி 4, ஆப்ஷன் சி 8. சென்னை நகரம் மெட்ரோ ரயில் சேவை கொண்ட எத்தனையாவது நகரம்? ஆப்ஷன் ஏபிசியில் எது சரி என்பதை மென்ஷன் பண்ணுங்கள். சூப்பர். இதற்கான சரியான விடை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ 6. சென்னை நகரம் மெட்ரோ ரயில் சேவை கொண்ட 6வது நகரம். கேள்வி எண் 11 பெறலாம். இந்தியாவில் தற்பொழுது எத்தனை சர்வதேச விமான நிலையங்கள் உள்ளன? இந்தியாவில் தற்பொழுது எத்தனை சர்வதேச விமான நிலையங்கள் உள்ளன? ஆப்ஷன் ஏ 17, ஆப்ஷன் பி 19, ஆப்ஷன் சி 21. இந்தியாவில் தற்போது எத்தனை சர்வதேச விமான நிலையங்கள் உள்ளன? கரெக்ட். ஸோ இதற்கான சரியான விடை என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி 19. ஸோ 19 சர்வதேச விமான நிலையங்கள் உள்ளது. அடுத்ததாக நம்ம ஜியாகிரஃபியில் ப்ரீவியஸ் இயர் டிஎன்பிஎஸ்சி கொஸ்டின்லேருந்து சில கேள்விகள் பார்க்கலாம். ஏன் அப்படிங்கிறது உங்களுக்கு கேள்விகள் பார்க்கும்போது தெரியும். ஸோ ஃபஸ்ட்டு கொஸ்டின் பாருங்கள். பறவை பாத டெல்டாவிற்கு மிகச்சிறந்த உதாரணம். பறவை பாத டெல்டாவிற்கு மிகச்சிறந்த உதாரணம் ஆப்ஷன் ஏ மிசிசிப்பி அப்படின்னு இருப்போம், ஆப்ஷன் பி கங்கை, ஆப்ஷன் சி அமேசான், ஆப்ஷன் டி நைல். பறவை பாத டெல்டாவிற்கு இது நம்ம ஆல்ரெடி நமது வெற்றிடம் யூடியூப் சேனலில் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் கலெக்ஷன் தனியாகவே நான் போட்டிருக்கேன், நீங்கள் பார்த்துக்கலாம். சூப்பருங்க. இதுக்கான சரியான விடை என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ மிசிசிப்பின்னு கொடுத்துருக்காங்க. மிசிபிசி அப்படிங்கிற மாதிரியும் சொல்லுவாங்க. ஸோ இதுதான் கரெக்டு. சரியா அப்படிங்கிறத பார்க்கலாம். எஸ். அடுத்ததாக அடுத்த கேள்வி போயிடலாம். மானசரோவர் ஏரிக்கு கிழக்கே அமைந்துள்ள பனியாறிலிருந்து தோன்றும் நதி எது? மானசரோவர் ஏரிக்கு கிழக்கே அமைந்துள்ள பனியாறிலிருந்து தோன்றும் நதி எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதற்கான ஆப்ஷன்ஸ் பாருங்கள். கங்கை, யமுனா, பிரம்மபுத்திரா, சிந்து. மானசரோவர் ஏரிக்கு கிழக்கே அமைந்துள்ள பனியாற்றிலிருந்து தோன்றும் நதி எது? ஸோ இதெல்லாம் நான் ஏன் சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம 10th ஜியாகிரஃபியில் இருக்கக்கூடிய ஜியாகிரஃபி பகுதியில் நம்ம இந்த வாரத்தோட கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இப்போ ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் பார்த்துட்டோன்னா நமக்கு ஒரு ஃபுல்ஃபில் கிடைக்கும் அப்படிங்கிறதுக்காக தான். சூப்பருங்க. இதுக்கான சரியான விடை என்ன அப்படின்னா பிரம்மபுத்திரா. பார்த்துடலாமா? எஸ், பிரம்மபுத்திரா தான் இதற்கான சரியான விடை. அடுத்த கேள்வி. கரிசல் மண் எனப்படுவது? ஆப்ஷன் ஏ காதர், ஆப்ஷன் பி கங்கர், ஆப்ஷன் சி ரீகர், ஆப்ஷன் டி சிவப்பு. கரிசல் மண் எனப்படுவது. கரிசல் மண் எனப்படுவது. இப்போ கூட நமக்கு மெட்ராஸ் ஹைகோர்ட் எக்ஸாமில் ஒரு கரிசல் மண் ரிலேட்டடாக ஒரு கொஸ்டினும் கேட்டாங்க. எந்த மண் அதிக நேரம் நீரை தேங்கி வைக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. அதுக்கு கரிசல் மண் தான் ஆப்ஷனாகவும் நமக்கு கொடுத்துருந்தாங்க. கரெக்டுங்க. இதற்கான சரியான விடை ஆப்ஷன் சி ரீகருங்கிறது தான் சரியான விடை. சூப்பர். நெக்ஸ்ட் கொஸ்டின். தென்னிந்தியாவின் மிகப்பெரிய ஆறு எது? இது நம்ம 10th ஜியாகிரஃபியில் ஃபஸ்ட்டு லெசன் படிக்கும்போது உங்களுக்கு லைவ் டெஸ்ட்டில் கேட்டிருந்தேன். அதுவே உங்களுக்கு இப்போ டிஎன்பிஎஸ்சியில் கேட்டிருக்காங்க பாருங்கள்.
தென்னிந்தியாவின் மிகப்பெரிய ஆறு எது? ஆப்ஷன் ஏ கோதாவரி, ஆப்ஷன் பி மகாநதி, ஆப்ஷன் சி நர்மதை, ஆப்ஷன் டி தபதி. தென்னிந்தியாவின் மிகப்பெரிய நதி எது? கரெக்ட். இதுக்கான சரியான விடை என்னன்னு பார்த்தீங்கன்னா கோதாவரி. ஸோ இதுதான் சரியான விடை. பார்த்துடலாமா? எஸ், கோதாவரி. இது நமக்கு ஆல்ரெடி லைவ் டெஸ்ட்டில் நம்ம பார்த்துட்டோம். அடுத்த கேள்வி, உலகிலேயே மிகப்பெரிய தீவு எது? உலகிலேயே மிகப்பெரிய தீவு எது? ஆப்ஷன் ஏ கிரீன்லாந்து, ஆப்ஷன் பி மடகாஸ்கர், ஆப்ஷன் சி சுமத்ரா, ஆப்ஷன் டி கிரேட் பிரிட்டன். உலகிலேயே மிகப்பெரிய தீவு எது? ஸோ உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் பார்த்த உடனே தெரிஞ்சிருக்கும். எஸ் கரெக்ட். ஸோ இதற்கான சரியான விடை என்னன்னு பார்த்தீங்கன்னா கிரீன்லாந்து. ஸோ கிரீன்லாந்து தான் உலகிலேயே மிகப்பெரிய தீவு. அடுத்த கேள்வி, பின்வருவனவற்றில் போபால் துயர நிகழ்வுக்கு காரணமான வாயு எது? CFC, CO, CO2, MIC. நமக்கு புயலில் ஒரு முக்கியமான தலைப்பு இருக்குது, டிசாஸ்டர், பேரழிவுகள் அப்படிங்கிற மாதிரி இடர்பாடுகள், பேரழிவு அப்படிங்கிற மாதிரி ஒரு தலைப்பு இருக்குது சிலபஸில். அதிலிருந்து கண்டிப்பாக நமக்கு 2 கொஸ்டின் கேட்டிருப்பாங்க. அதுலேயும் இந்த போபால் துயர நிகழ்வுலேருந்துலாம் கண்டிப்பாக நமக்கு ஒரு கொஸ்டின் வரும். அந்த வாயு எது, அந்த கம்பெனி நேம் என்ன, எந்த ஆண்டு அப்படிங்கிற மாதிரிலாம் நமக்கு அடிக்கடி கேட்பாங்க. ஸோ இதற்கான சரியான விடை என்ன அப்படிங்கிறத சொல்லுங்கள். சூப்பருங்க. ஸோ இதற்கான சரியான விடை MIC. சூப்பர். அடுத்த கொஸ்டின் போயிடலாம். அடுத்த கொஸ்டின் முக்கியமான கொஸ்டின். இதுவும் நம்ம லைவ் டெஸ்ட்டில் பார்த்துருக்கோம். யூனிட் 9 பார்க்கும்போது பார்த்துருப்போம். 11th எக்கனாமிக்ஸில் இதை பார்த்தோம். தமிழ்நாட்டின் நெசவு தலைநகரம் எது? நம்ம பார்த்துருக்கோம், நாங்கள் இருக்கா? எஸ். ஆப்ஷன் ஏ கரூர், ஆப்ஷன் பி கோயம்புத்தூர், ஆப்ஷன் சி மதுரை, ஆப்ஷன் டி திருப்பூர். தமிழ்நாட்டின் நெசவு தலைநகரம் எது? கரூர், கோயம்புத்தூர், மதுரை, திருப்பூர். கரெக்ட். சூப்பர். இதற்கான சரியான விடை என்ன அப்படிங்கிறத பார்த்துலாமா? ஸோ இதற்கான சரியான விடை பார்த்தீங்கன்னா கரூர். தமிழ்நாட்டின் நெசவு தலைநகரம் என்பது கரூர். அடுத்த கொஸ்டின் போயிடலாம். அடுத்த கேள்வி இப்போ நம்ம பார்த்த கேள்வி மாதிரியே வரும். நம் நாட்டில் குறைந்த செலவு மற்றும் அனைவராலும் பயன்படுத்தக்கூடிய போக்குவரத்து. ஆப்ஷன் ஏ வான்வெளி, ஆப்ஷன் பி சாலைவழி, ஆப்ஷன் சி நீர்வழி, ஆப்ஷன் டி ரயில் போக்குவரத்து. இதற்கான சரியான விடை நீங்கள் இப்போ ஈஸியாக சொல்லிடலாம். நம் நாட்டில் குறைந்த செலவு மற்றும் அனைவராலும் பயன்படுத்தக்கூடிய போக்குவரத்து. எஸ். இதற்கான சரியான விடை என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி சாலை வழி போக்குவரத்து. இப்போ தான் நம்ம பார்த்தோம் போக்குவரத்து, இந்தியா போக்குவரத்து, வணிகம், தகவல் தொடர்பு அப்படிங்கக்கூடிய சாப்டர்லேருந்து. அடுத்த கேள்வி, வன பாதுகாப்பு சட்டம் ஏற்படுத்தப்பட்ட ஆண்டு எது? ஆப்ஷன் ஏ 1970, ஆப்ஷன் பி 1975, ஆப்ஷன் சி 1980, ஆப்ஷன் டி 1990. இதில் எது சரி என்பதை மென்ஷன் பண்ணுங்கள். வன பாதுகாப்பு சட்டம் ஏற்படுத்தப்பட்ட ஆண்டு. இதுவும் உங்களுக்கு இந்தியாவின் அமைவிடம் அப்படிங்கக்கூடிய அந்த சாப்டரில் இருக்குது. சூப்பர். கரெக்ட். இதற்கான சரியான விடை 1980. பார்த்துலாமா? எஸ், 1980. அடுத்த கேள்வி, பூஜ்ய நேரம் நடைமுறைப்படுத்தப்பட்ட ஆண்டு எது? பூஜ்ய நேரம் நடைமுறைப்படுத்தப்பட்ட ஆண்டு. ஆப்ஷன் ஏ 1935, ஆப்ஷன் பி 1950, ஆப்ஷன் சி 1962, ஆப்ஷன் டி 1965. சூப்பர். இதற்கான சரியான விடை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1962. 1962 அப்படிங்கிறதா சரியான விடை. இன்றைக்கி லைவ் டெஸ்ட்டில் இந்தியா போக்குவரத்து, வணிகம் மற்றும் தகவல் தொடர்பு சாப்டர்ஸ்லேருந்து சில கேள்விகள் நம்ம பார்த்துருக்கோம். ப்ளஸ் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்லேருந்து கேள்விகள் பார்த்துருக்கோம். நாளைக்கு நமக்கு வகுப்புகள் இருக்குது. நாளைக்கு வகுப்புக்கான தலைப்பு என்ன அப்படிங்கிறதுல நான் காலையில் மென்ஷன் பண்ணுறேன். நாளைக்கு இருக்கக்கூடிய வகுப்புகளை விருப்பம் இருக்கிறவங்க கண்டிப்பாக அட்டன் பண்ணுங்கள். கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்றைக்கி சிந்து சமவெளி நாகரிகம் நம்ம வெற்றிகரமாக முடிச்சிட்டோம். உங்களுக்கு 3 புத்தகத்தில் இருக்கக்கூடிய சிந்துவெளி நாகரிகம் நான் கொடுத்துட்டேன். நீங்கள்